ஹலோ அண்ட் வெல்கம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி அண்ட் எனர்ஜெட்டிக் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது நவம்பர் 20, 2025க்கான சூப்பர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். எக்ஸாக்ட்லி சிபி. இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்கிருந்து எடுத்திருக்கோம்னா ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். இது உங்களுக்கு ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்கும். ஆமா சிபி, மத்த சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் சூப்பர் கன்சைஸா இருக்கும். நம்ம கண்டென்ட் மத்தவங்களை விட 5 மடங்கு கம்மியா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் அற்புதம். சீரியஸ்லி, இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர்ல படிச்ச ஆஸ்பிரண்ட்ஸ் 29 அட்டெம்ப்ட்ஸ் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் தினமும் நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி தி பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் கன்சைஸ் கான்டென்ட்டை கியூரேட் பண்றாங்க. சோ மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஷால் வி ஸ்டார்ட் சிபி? லெட்ஸ் டைவ் இன். சோ முதல் நியூஸ் என்ன நிலா? ஃபர்ஸ்ட் நம்ம நேஷனல் நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது MNRE வந்து நியூ டெல்லியில இருக்க பாரத் மண்டபம்ல 3rd இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிரீன் ஹைட்ரோஜன், அதாவது ICGH 2025 ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. கிரீன் ஹைட்ரோஜன் ஃபியூச்சர் ஃபியூவல்னு சொல்றாங்களே, அதுவா? கான்ஃபரன்ஸ்ல என்ன ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்? கரெக்ட் சிபி. இந்த கான்ஃபரன்ஸ்ல யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்தாரு. இந்தியால 4 ஹைட்ரோஜன் வேலி இன்னோவேஷன் கிளஸ்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்களாம். வாவ், எங்கெல்லாம் வருது இந்த கிளஸ்டர்ஸ்? The 4 locations are Pune, Jodhpur, Rajasthan, Bhubaneswar, Odisha and Kerala. இந்த 4 கிளஸ்டர்ஸ்க்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ₹485 crore. இதுல 169.89 crore வந்து நேஷனல் கிரீன் ஹைட்ரோஜன் மிஷன், அதாவது NGHM கீழ வருது. சூப்பர். வேற ஏதாவது அப்டேட் இருந்ததா இந்த மிஷன் பத்தி? இருந்ததே. யூனியன் மினிஸ்டர் பிரஹ்லாத் ஜோஷி வந்து NGHMோட அஃபிஷியல் லோகோவை லான்ச் பண்ணாரு. கூடவே பயோமாஸ் அண்ட் வேஸ்ட்ல இருந்து கிரீன் ஹைட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பைலட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக ₹100 crore கால் ஃபார் ப்ரொபோசல்ஸும் அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றது பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில், அதாவது BIRAC. Got it, Nila. Moving on to the next news. இது நம்ம மூவி லவர்ஸ்க்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், அதாவது CBFC அவங்களோட சினி பிரமான் போர்ட்டல்ல ஒரு புது மல்டிலிங்குவல் மாடியூல் கொண்டு வந்திருக்காங்க. ஓ, அப்படினா என்ன பெனிஃபிட் சிபி? பேசிக்கலி இப்போலாம் பேன் இண்டியா படங்கள் நிறைய வருது இல்லையா? இனிமே ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு படத்தோட மல்டிபிள் லாங்குவேஜ் வெர்ஷன்ஸை ஒரே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஒரே CBFC ரீஜனல் ஆஃபீஸ் இந்த முழு ப்ராசஸையும் மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆசம். சோ லெஸ் ஒர்க், மோர் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஆக்சசிபிலிட்டி. பேன் இண்டியா படங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? அப்சல்யூட்லி நில. அடுத்த நியூஸ்க்கு போலாமா? ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது MEITI வந்து டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 2025 நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. இது டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 ஆபரேஷனலைஸ் பண்ணும். DPDP ஆக்ட் நம்ம பர்சனல் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தானே? இந்த ரூல்ஸ்ல என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்கு? இந்த லீகல் ஃப்ரேம்வொர்க் வந்து 7 ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. கன்சென்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, பர்பஸ் லிமிட்டேஷன், டேட்டா மினிமைசேஷன், டேட்டா அக்யூரசி, ஸ்டோரேஜ் லிமிட்டேஷன், செக்யூரிட்டி சேஃப்கார்ட்ஸ் அண்ட் அக்கவுண்டபிலிட்டி. வாவ், சவுண்ட்ஸ் சாலிட். அப்போ கம்பெனிகளுக்கு என்ன ரூல்ஸ்? இப்போ டேட்டா ஃபிடியூஷரிஸ், அதாவது நம்ம டேட்டாவை ஹேண்டில் பண்ற கம்பெனிஸ் ஏதாவது டேட்டா பிரீச் ஆச்சுன்னா 72 ஹவர்ஸ்க்குள்ள டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டுக்கும் அண்ட் பாதிக்கப்பட்ட யூசர்ஸ்க்கும் நோட்டிஃபை பண்ணணும். ஓ, தட்ஸ் குவிக். டேட்டா டெலிஷன் பத்தி ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. ஒரு டேட்டாவோட பர்பஸ் முடிஞ்சதும் அதை எரேஸ் பண்ணிடணும். எரேஸ் பண்றதுக்கு 48 ஹவர்ஸ் முன்னாடி யூசருக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். ஆனா லாக்ஸை அட்லீஸ்ட் 1 year ரீடைன் பண்ணணும். இந்த ரூல்ஸ் ஃபேஸ் பை ஃபேஸா இம்ப்ளிமெண்ட் ஆகும். டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்ட் வந்து நவம்பர் 13, 2025 இருந்து எஃபெக்டிவ் ஆகும். ரைட். இது சுப்ரீம் கோர்ட்டோட 2017 ஜஸ்டிஸ் KS புட்டஸ்வாமி கேஸ்ல ரைட் டு பிரைவசி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்னு சொன்ன தீர்ப்போட கண்டினியூஷன் தானே? எக்ஸாக்ட்லி நிலா. அடுத்தது ஒரு ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் இந்தியா இன் சயின்ஸ். யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் CRISPR பேஸ்ட் ஜீன் தெரப்பியை லான்ச் பண்ணிருக்காரு. CRISPR ஜீன் தெரப்பியா? இது எதுக்கானது? இது சிக்கல் செல் டிசீஸ், அதாவது SCD-க்கான தெரப்பி. இதோட பேரு பிர்சா 101. இது டெவலப் பண்ணது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இன்டெகிரேட்டிவ் பயாலஜி, அதாவது CSIR, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜீனோமிக்ஸ் அண்ட் இன்டெகிரேட்டிவ் பயாலஜி. பிர்சா 101, அந்த பேர்ல ஏதாச்சும் காரணம் இருக்கா? அஃப்கோர்ஸ்.
ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர் பகவான் பிர்சா முண்டாவோட 150th பர்த் ஆனிவர்சரியை ஹானர் பண்றதுக்காக இந்த பேரு வச்சிருக்காங்க. இந்த தெரப்பியை ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு அஃபோர்டபுளா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு CSIR IGBயும் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவும் ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. வாட் அ கிரேட் ட்ரிபியூட். இவ்ளோ நியூஸ் அண்ட் டேட்டாவை எப்படிதான் ஆஸ்பிரன்ஸ் ஞாபகம் வச்சுப்பாங்களோ? சிபி, அதுக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. ஆஸ்பிரன்ஸ், நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா, நம்ம ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ ப்ளீஸ் ஒரு லைக், ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எஸ் ப்ளீஸ். சரி சிபி, பேக் டு தி நியூஸ். எகனாமி செக்ஷன்ல என்ன இருக்கு? மூடிஸ் ரேட்டிங்ஸ் அவங்களோட குளோபல் மேக்ரோ 2026 ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுபடி G20 நேஷன்ஸ்ல இந்தியா தான் ஃபாஸ்டஸ்ட் growing மேஜர் எக்கனாமியா இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. 2027 வரைக்கும் ஆவரேஜ் ஆனுவல் growth 6.5% இருக்கும்னு சொல்றாங்க. Super. What about the specific projections for India's GDP? For 2025, it's 7%, for 2026, it's 6.4%, and for 2027, it's 6.5%. ஓகே, இன்னொரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கே. இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் இன்ட்ராவும் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆமா, இன்ட்ரா ஃபிட்ச் குரூப் கம்பெனி. அவங்க ரிப்போர்ட் படி FY26ஓட செகண்ட் குவார்ட்டர், அதாவது Q2ல இந்தியாவோட GDP 7.2% இருக்கும்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது Q1ல 7.8% growth ஃபாலோ பண்ணி வருது. Good recovery from the 5.6% in Q2 of FY25. Okay, let's move to the banking sector. Any updates? Yes, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட 107th ஃபவுண்டேஷனல் டேவை மும்பைல இருக்க ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டர்ல செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. 107 years. That's a huge legacy. Any new launches? Yes, 2 புது டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச் பண்ணாங்க. யூனியன் இபிஸ் அண்ட் யூனியன் ஈஸுக்கான லோகோவையும் அன்வேல் பண்ணாங்க. அதோட 51 புது பிரான்ச்சஸ் அண்ட் ஆஃபீஸஸை வர்ச்சுவலா இனாகிரேட் பண்ணாங்க. That's nice and a very noble gesture from their side too, right? Absolutely. யூனியன் பேங்க் எம்ப்ளாயீஸ் எல்லாரும் சேர்ந்து நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டுக்கு 21.68 crores கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ரியலி கமெண்டபிள். Great. அடுத்தது அக்ரிமெண்ட் செக்ஷன். CSIR நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU நிலா? இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ்ல இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜியை ப்ரொமோட் பண்றதுக்கு தான். பேசிக்கலி செல்ஃப் சஃபிஷியன்ட் இன்னோவேஷன் ட்ரிவன் இண்டஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ஸை உருவாக்குறோன்னு எய்ம் பண்றாங்க. ஓ, CSIR பத்தி ஸ்டாட்டிக் பாயிண்ட் சொல்ல நிலா? Sure. CSIR comes under the Ministry of Science and Technology. இதோட DG டாக்டர் என் கலைசெல்வி. ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு and it was established in 1942. Perfect. Next agreement? டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர் TEC இந்திரபிரஸ்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெல்லி கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. அட்வான்ஸ்டு டெலிகாம் டெக்னாலஜிஸ்ல ஜாயிண்ட் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச் பண்றதுக்கு தான் இந்த கொலாபரேஷன். Got it. Now for the report section. My favorite. Kantar Brands Z Most Valuable Indian Brands 2025 report வந்திருக்கு. Guess who is number 1? போன தடவை TCS இருந்துச்சே, இந்த தடவையும் அவங்களா? இல்ல, HDFC Bank is back on top. 3 வருஷத்துக்கு அப்புறம் TCS-ஐ ஓவர்டேக் பண்ணி இந்தியாஸ் மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்டா வந்திருக்காங்க. HDFC Bankோட பிராண்ட் வேல்யூ 18% இன்க்ரீஸ் ஆகி $44.99 billion இருக்கு. Wow. So who are the followers? செகண்ட் பிளேஸ்ல TCS இருக்காங்க, $44.23 billion. அப்புறம் ஏர்டெல் $41.07 billion, இன்ஃபோசிஸ் $25.54 billion அண்ட் ICICI Bank $20.63 billion இருக்காங்க. டாப் 100 இந்தியன் பிராண்ட்ஸோட கம்பைன்ட் வேல்யூ $523.5 billion ரீச் பண்ணிருக்கு. இம்ப்ரெசிவ். இந்த ரிப்போர்ட்ல வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங்ஸ் இருக்கா? இருக்கு. ஜொமேட்டோ தொடர்ந்து 2வது வருஷமா ஃபாஸ்டஸ்ட் growing பிராண்டா ரெகக்னைஸ் செய்யப்பட்டிருக்கு. 69% பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி 21st ரேங்க்ல இருக்கு. புதுசா மெட்டீரியல்ஸ் கேட்டகரியில அல்ட்ராடெக் சிமெண்ட் 7th பிளேஸ்ல டெபியூ ஆகிருக்கு. வெஸ்ட் சைட் அண்ட் ஜூடியோவும் புதுசா லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஓகே, another report. இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் 2026 யார் ரிலீஸ் பண்ணா? எஜுகேஷனல் டெஸ்டிங் சர்வீஸ் ETS தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. CII, AICTE அண்ட் TAGD கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி. So, what does the report say about employability in India? இந்தியாவோட ஓவரால் எம்ப்ளாயபிலிட்டி 2026ல 56.35% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. லாஸ்ட் இயர் இட் வாஸ் 54.58%. And a huge news, for the first time in 5 years, the employability of women
54% has surpassed that of men, 51.5%. That is fantastic news. Which states are on top? Uttar Pradesh, Maharashtra, and Karnataka are the top 3 states with the highest employability. Hiring intent for FY27 வந்து 40% இருக்கு. What about new age skills like AI? ரிப்போர்ட் படி இந்தியா கிட்ட 16% of the global AI talent pool இருக்கான் and இந்தியாவோட gig and freelance workforce 2030க்குள்ள 23.5 மில்லியனா ரீச் ஆகும்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. So many important data points. Let's shift to international news. ஓகே, பிரேசில்கான இந்தியன் அம்பாசிடர் தினேஷ் பாட்டியா பிரேசில்ல இருக்க சாவோ பாலோல 3rd இன்டர்நேஷனல் ஆயுர்வேதா கான்ஃபரன்ஸை இனாகிரேட் செஞ்சிருக்காரு. இதோட தீம் டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் இன் ஆயுர்வேதா, கேரிங் ஃபார் எவ்ரிபடி அண்ட் எவ்ரி பீயிங். India-Brazil cooperation in traditional medicine. Interesting. Brazilக்கும் ஆயுர்வேதாக்கும் என்ன கனெக்ஷன்? பிரேசில் தான் ஆயுர்வேதாவை ரெகக்னைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. அங்க ஆயுர்வேதா பிராக்டிஸ் பண்ணி 40 இயர்ஸ் ஆகுதான். அண்ட் WHO மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் குளோபல் சம்மிட் ஆன் ட்ரெடிஷனல் மெடிசின் வந்து டிசம்பர்ல நியூ டெல்லியில நடக்க இருக்கு. Nice. Back to science. ISRO is always making us proud. என்ன புதுசா பண்ணிருக்காங்க? இஸ்ரோ நம்ம CE-20 கிரையோஜெனிக் என்ஜினோட பூட்ஸ்ட்ராப் மோட் ஸ்டார்ட் டெஸ்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இந்த என்ஜின் தான் லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 ராக்கெட்டோட அப்பர் ஸ்டேஜை பவர் பண்ணுது. LVM-3னா நம்ம ககன்யான் மிஷனுக்கு யூஸ் பண்ற ராக்கெட் தானே? எக்ஸாக்ட்லி. இந்த டெஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல மகேந்திரகிரியில இருக்க இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் IPRCல நடந்துச்சு. CE-20 என்ஜின் ஆல்ரெடி ககன்யான் மிஷன்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு கிளியரா இருக்கு. சூப்பர்ப். IPRCயோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் சொல்லு ஜிபி. டைரக்டர் J. Asir Pakiraj, headquarters மகேந்திரகிரி, தமிழ்நாடு, and established in 2014. பர்ஃபெக்ட். மற்றொரு சயின்ஸ் நியூஸ் இருக்கு. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதேந்திர சிங் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ஹை பிரிசிஷன் அண்ட் காம்பேக்ட் டயோட் லேசரை லான்ச் பண்ணிருக்காரு. டயோட் லேசர் இது யாரு டெவலப் பண்ணா? இதை டெவலப் பண்ணது பிரெனிஷ்க் பிரைவேட் லிமிடெட் IIT டெல்லியில இருந்து ஒரு ஸ்டார்ட் அப். நேஷனல் குவாண்டம் மிஷனோட சப்போர்ட்ல டெவலப் பண்ணிருக்காங்க. திஸ் வில் பி யூஸ்ட் இன் குவாண்டம் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இந்தியா இஸ் ரியலி ராக்கிங் இன் சயின்ஸ் அண்ட் டெக். சரி, ஸ்டேட் நியூஸுக்கு வருவோம். Punjab has become the first state in India to fully implement the amended BharatNet scheme. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் நிலா? அவங்களோட ஸ்டேட்ல இருக்க எல்லா கிராம் பஞ்சாயத்ஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஹை ஸ்பீட் பிராட்பேண்ட் ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க. ஷேடோ ஏரியாஸ்னு சொல்லப்படுற 43 ஹார்ட் டு ரீச் பார்டர் பாக்கெட்ஸ்லயும் இப்போ இன்டர்நெட் ஆபரேஷனல் ஆயிடுச்சு. தட்ஸ் a huge achievement. ஆமா, அண்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் அ ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஸ்டேட் நெட்வொர்க் ஆபரேஷன்ஸ் சென்டர், SNOCயும் கூட. Great. Finally, appointment section. RBI வந்து எஸ் கிருஷ்ணனை ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கோட பார்ட் டைம் சேர்மனா அப்பாயிண்ட் பண்ண அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவரோட டேர்ம் மார்ச் 2028 வரைக்கும் இருக்கும். இவர் இதுக்கு முன்னாடி பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அண்ட் தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்கோட MD and CEOவா இருந்திருக்காரு. Okay, one last appointment for the day. Qazi Razibuddin Ahmad Shapol, World Archery Asia-வோட பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆயிருக்காரு. He is from Bangladesh. Oh, is there anything special about this? Yes, he is the first person from Bangladesh to lead this continental governing body of archery. அவரோட term வந்து 4 years. Fantastic. So that's a wrap on today's news. Chibi, shall we tell them about our IPL? Oh yes, the most exciting part. மக்களே, படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர் நடத்துற கரண்ட் அஃபேர்ஸ் லீக். இது கரண்ட் அஃபேர்ஸுக்கான IPL மாதிரி. ஆமா, தினமும் இரவு 8 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். எவ்ரி மந்த் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். அண்ட் த பெஸ்ட் பார்ட், லீகோட வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. So, what are you waiting for? உடனே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ, இன்னைக்கு பாட்காஸ்டை இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செக்ஷன்ல சந்திப்போம். Until then, this is Chibi signing off. And this is Nila signing off. Keep learning, keep growing with Score Clever. Bye bye.